பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். தற்பொழுது நாங்கள் முதலாவதாக கிளிநொச்சியில் நடைபெற்ற அந்த கோரமான விபத்து பற்றி பார்க்கலாம். நேற்றைய தினம் இரவு 7 மணி அளவில் இந்த ஒரு விபத்து நடைபெற்றிருந்தது. கிளிநொச்சியில் இடம்பெற்ற இந்த ஒரு விபத்துல தாய் தந்தை 2 குழந்தைகள் என்று சொல்லி, ஒரு குழந்தைக்கு 2 வயது, இன்னொரு குழந்தைக்கு 6 வயது, மொத்தமாக இந்த 4வரும் தங்களுடைய மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்கின்றார்கள். இந்த பயணம் செய்கின்ற சமயத்துல எதிர்பாராத ஒரு விபத்து, ஒரு டிப்பர் வாகனத்துடன் அவர்கள் விபத்துக்குள்ளாகின்றார்கள். ஏனையின் வீதியில பயணித்துக் கொண்டிருந்த அந்த டிப்பர் வாகனத்துடன் இந்த மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகின்றது. விபத்துக்குள்ளாகின்ற சமயத்துல அந்த டிப்பர் வாகனம் அந்த வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்து நடைபெற்ற இடத்துல இருந்து ஒரு 100 தொடக்கம் 200 மீட்டர் தொலைவான இடத்துல பாதியை விட்டு விலகி அந்த டிப்பர் சென்றிருக்கின்றது. அதே சமயம் அந்த டிப்பர் குறிப்பிட்ட அந்த மோட்டார் வாகனத்தையும் கூட குறிப்பிட்ட அளவு தூரம் இழுத்து கொண்டே சென்றிருக்கின்றது. இவ்வாறு அவ்வளவு ஒரு கோரமான விபத்தாக அந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. அதே சமயம் குறிப்பிட்ட அந்த விபத்துல 2 வயது குழந்தை அந்த இடத்திலேயே உயிரிழக்கின்றார். பின்னர் அந்த தாய் தந்தை மற்றும் 6 வயது குழந்தைகள் என்று சொல்லி இந்த மூவரும் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலைமையில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். இந்த நிலைமையில் அந்த 2 வயது குழந்தை தற்பொழுது உயிருடன் இல்லை. ஆகவே இந்த ஒரு சம்பவத்தில் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அந்த விபத்து நடைபெற்ற இடத்திலே காணப்பட்ட தொழிற்பயிற்சி நிறுவனத்தினுடைய விளம்பர பலகை மற்றும் தொலைத்தொடர்பு கம்பங்கள் உள்ளிட்டவையும் சேதமாகி இருக்கின்றது. ஆனால் இவற்றை மீண்டுமாக அந்த சேதமாகிய விளம்பர பலகைகளையும் அல்லது அந்த தொலைத்தொடர்பு கம்பங்களையும் மீண்டுமாக செய்து அந்த இடத்திலே வைக்க முடியும். ஆனால் அந்த உயிரிழந்த அந்த குழந்தையை மீண்டுமே இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியாது. அது ஒரு நிதர்சனமான உண்மை. உண்மைக்குமே இந்த ஒரு விடயத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம், அந்த விபத்து நடைபெற்ற இடத்திலே கூடியிருந்த மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்பது, அந்த டிப்பர் வாகனத்தை செலுத்தி வந்த சாரதி மது போதையில் இருந்திருக்கின்றார் அப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இது சம்பந்தமான விசாரணையையும் கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஒரு விடயத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம், இந்த தாய் தந்தை 2 குழந்தைகள் என்று சொல்லி நேற்றைய தினம் அந்த மோட்டார் சைக்கிளிலே தங்களுடைய வீட்டில இருந்து பயணமாகின்ற பொழுது என்ன ஒரு நோக்கத்திலே சென்றிருப்பார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு தெரியாது நாங்கள் மீண்டுமாக வீடு திரும்ப மாட்டோம், அதாவது வீடு திரும்புகின்ற சமயத்திலே ஒரு குழந்தை இன்றித்தான் நாங்கள் வீட்டுக்கு வரப்போகின்றோம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு எண்ணம் அவர்களிடம் கடைசி வரைக்கும் இருந்திருக்காது. நேற்றைய தினம் நத்தார் தினம். ஆகவே அந்த நத்தார் தினத்தை சிறப்பிக்கிறதுக்காக நண்பர்கள் வீட்டுக்கோ அல்லது உறவினர்கள் வீட்டுக்கோ சென்றிருக்கக்கூடும். அதே சமயம் இனி வருகின்ற ஒரு 5 நாட்கள் கடந்து புது வருடம் பிறக்க இருக்கின்றது. ஆகவே அதற்காக ஏதாவது முன்னாயத்தங்களை மேற்கொள்வதற்காகவும் கூட சென்றிருக்கலாம். ஆகவே ஏதாவது ஒரு தேவை நிமித்தமாக அவர்கள் பயணம் செய்திருப்பார்கள். வருட இறுதி, அடுத்த வருடம் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பாரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அவை அனைத்துமே ஒரு நிமிடத்திலே அந்த விபத்திலே காணாமல் போய்விட்டது. அந்த விபத்துக்குள்ளான அந்த குடும்ப தலைவன் அந்த தந்தையார் ஒரு ஆசிரியர் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே நிச்சயமாக அவர்கள் இந்த சிகிச்சையெல்லாம் முடிந்து தற்பொழுது உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருப்பவர்கள் கொஞ்சம் உடல் தேறி வருகின்ற பொழுது மீண்டுமாக தங்களுடைய குழந்தை தங்களுடைய கைகளில் இல்லை, தங்களுடன் இல்லை என்கின்ற அந்த ஒரு இழப்பை எவ்வாறு தாங்கிக் கொள்ளப் போகின்றார்கள், எவ்வாறு அதனை கடந்து செல்ல போகின்றார்கள், அவனுடைய உறவினர்கள் இதனை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் என்றதெல்லாமே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. உங்களுக்கு யோசிக்கலாம், இதனை ஒரு செய்தியாக இவர் சொல்லிவிட்டு செல்லலாமே, இவருக்கு ஏன் இது இவ்வளவு கவலையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி. காரணம், நான் ஒவ்வொரு செய்திகளையும் பார்க்கின்ற பொழுது அந்த இடத்திலே இருந்து சற்று யோசிப்பது வளமை. ஆகவே அது என்னை ஆழமாக பாதிக்க செய்துவிடும். உண்மையிலே அது அந்த செய்தியை பற்றி நான் நினைக்கின்ற பொழுதும் அந்த நடந்த விடயத்தை பற்றி நான் யோசிக்கின்ற பொழுதும் இதனை எவ்வாறு இவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்கள், எவ்வாறு இதனை கடந்து செல்ல போகின்றார்கள் என்கின்ற ஒரு கோணத்திலே நான் பார்ப்பேன். ஆகவே அது என்னை இன்னுமே பாதிக்கின்ற ஒரு விடயமாக மாறிவிடுகின்றது. அதன் காரணமாகத்தான் நேற்றைய தினம் என்னால் எந்த ஒரு காணொலிகளையும் பதிவிட முடியவில்லை. இப்பொழுதும் கூட நத்தார் தினம் முடிந்து நான் வந்திருக்கின்றேன். ஆகவே உங்களை யாருக்குமே என்னால் நத்தார் தின வாழ்த்துக்களையும் சொல்ல முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம், நேற்றைய தினம் நத்தார் தினம் என்றதை தாண்டி உலகத்திலே பல இடங்கள்ல பலவிதமான சோகமான சம்பவங்கள் நடைபெற்றிருந்தது. அதிலே முக்கியமான 2 சம்பவங்களை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்கின்றேன். அதுல 2வது விடயம் தான் இந்த விமான விபத்து. இந்த விமான விபத்தை பற்றி சொல்வதற்கு முதல் நான் சொல்லியிருந்தேன், இந்த கிளிநொச்சி விபத்திலே அந்த விபத்தை ஏற்படுத்திய சாரதி மது போதையிலே இருந்தார் அப்படின்னு சொல்லி. நேற்றைய தினம் அவர் மட்டும் கிடையாது, மொத்தமாக பார்க்க போனால்
8747 சாரதிகள் வந்து கடந்த 24 மணித்தியாலயங்களுக்குள்ள வந்து வீதி சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில போலீஸ் திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு விடயத்தினை போலீஸ் திணைக்களத்தினரை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நத்தார் மற்றும் புது வருடம் உள்ளிட்ட பண்டிகை காலத்தை முன்னிட்டு போலீசார் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் விசேட வீதி சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்த நேரத்தில் தான் ஒரு கட்டமாக இந்த விடயம் வந்து நடந்திருக்கின்றது. அதிலே மது போதையில் வந்தவர்கள் மட்டும் மொத்தமாக 8747 சாரதிகள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அதிலே மது போதையில வாகனத்தை செலுத்தியவர்கள் மட்டுமே 251 சாரதிகளாக இருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக தயவு செய்து நீங்கள் மது போதைக்கு அடிமையானவராக இருங்கள், மதுவை விரும்பி அருந்துபவராக இருங்கள். யாராக இருந்தாலும் நீங்கள் மதுவை அருந்திவிட்டு தயவு செய்து வாகனத்திலே ஏறுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதை மட்டும்தான் எங்களால் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு மதுபானம் அருந்துகின்ற எண்ணம் இருந்தால் அதனை அருந்திவிட்டு தயவு செய்து வீட்டிலேயே படுத்து யாருக்குமே எந்த ஒரு இடைஞ்சலும் கொடுக்காமல் உங்கள் பாட்டிலே நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். மாறாக ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதனை வீதியிலே செலுத்தி ஏனையவர்களினுடைய உயிருக்கும் உங்களால் ஆபத்து நேரிடுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்த நாள் உங்களுக்கு வந்து அந்த மதுவிலே இருந்த மது காரணமாக வந்த போதை உங்களுக்கு தெளிந்துவிடும். ஆனால் அந்த போன உயிர் மீண்டும் வரப்போவது கிடையாது. ஆகவே தயவு செய்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சாரதிகள் யாராவது உங்களுக்கு மது போதை பழக்கம் மது பாவிக்கின்ற பழக்கம் இருந்தால் தயவு செய்து அதனை இன்றையிலிருந்து விட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு குடும்பத்தினுடைய சந்தோஷம் குலைந்து விடுகின்றது. உங்களுடைய ஒரு சிறு தவறால் அது எல்லாமே குலைந்து விடுகின்றது என்கின்ற ஒரு விடயத்தை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே சமயம் இந்த விமான விபத்தை பற்றியும் சொல்ல வேண்டும். அதாவது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அஜர்பைஜானில் இருக்கக்கூடிய பாகுவில இருந்து ரஷ்யாவின் குரோஷ்னிக்கு வந்து குறிப்பிட்ட இந்த ஒரு விமானம் வந்து செல்கின்றது. இந்த விமானத்திலே மொத்தமாக 69 பேர் பயணித்ததாக சொல்லப்படுகின்றது. அதிலே 42 நபர்கள் வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள். அதுவே 27 பேர் வந்து உயிருடன் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி கிடைத்திருந்தது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் பகல் வேளையில தான் நடந்திருந்தது. குறிப்பிட்ட இந்த விமானத்துல அஜர்பைஜான் நாட்டை சேர்ந்த 37 பயணிகளும், அதே சமயம் ரஷ்யாவை சேர்ந்த 16 பயணிகளும், கஜகஸ்தானை சேர்ந்த 6 பயணிகளும் வந்து அத்துடன் சேர்த்து கிர்கிஸ்தானை சேர்ந்த 3 பயணிகளுமாக அதிலே பயணித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பயணிகளை உள்ளடக்கியதான இந்த அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானமான J28243 இந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளான அந்த ஒரு சிறிய காணொளி நேற்றைய தினம் சமூக ஊடகங்களிலே வெளியாக இருந்தது. அதனை முடிந்தால் நான் நினைத்துக் கொள்கின்றேன், நீங்களும் பார்க்கலாம். குறிப்பிட்ட இந்த விமானம் வந்து குரோஷ்னிக்கு வந்து செல்லக்கூடியதாக இருந்தாலும் குரோஷ்னியில் இருந்த ஒரு பனிமூட்டம் காரணமாக அந்த விமானம் திருப்பி விட்டதாக ரஷ்ய செய்தி நிறுவனம் வந்து தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் அவர்கள் வந்து அவசரமாக தரையிறக்க முற்பட்ட வேளையில அதிலே தீப்பற்றி இந்த விபத்து நடந்திருக்கின்றது. அதிலே மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 69 பேர் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். அதிலே மொத்தமாக 67 பேர், அதிலே 62 பயணிகள் மற்றும் 5 பணியாளர்கள் வந்து இருந்ததாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த ஒரு விபத்தினையும் வந்து நேற்று எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தது. ஏனென்றால் அது அப்படியே அந்த விமானம் அந்த மேலே வந்து வானத்திலே வட்டமிட்டபடி மீண்டுமாக கீழே இறங்குகின்ற சமயத்தில் அந்த ஒரு விபத்து என்பது உள்ளே இருந்தவர்களினுடைய மனநிலையில் இருந்து பார்க்கின்ற பொழுது எவ்வாறு அவர்களினுடைய இறுதி நொடிகள் இருந்திருக்கும், எவ்வாறு அவர்கள் அந்த அதாவது அதுக்கு யார் நாங்கள் தப்புவோம் யார் இறப்போம் என்கின்ற ஒரு விடயம் தெரியாமல், அடுத்ததாக என்ன நடக்கப் போகின்றது என்று கூட தெரியாமல், வீட்டுக்கு நாங்கள் எவ்வாறு செய்தி அனுப்புவது என்று கூட தெரியாமல் அவர்களுடைய இறுதி நொடிகள் வந்து அவ்வளவுத்துக்கு கவலைக்குரிய ஒரு நொடிகளாக அவர்கள் அந்த இடத்தை வந்து கடந்திருப்பார்கள். அவற்றையெல்லாம் சற்று யோசித்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த செய்தியை எவ்வாறு சொல்வதென்றே தெரியாமல் இருக்கின்றது. உண்மைக்கும் இப்பொழுது இந்த 2 செய்திகளையும் நான் தெரிந்தெடுத்து உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் வருட இறுதி. நீங்களும் ஒவ்வொருத்தரும் வந்து நிச்சயம் இல்லாத வாழ்க்கையை தான் நாங்கள் ஒவ்வொருத்தருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ஏதாவது ஒரு சிறு சிறு காரணங்களுக்காக நாங்கள் எங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் அல்லது யாராவது தெரிந்தவர்களுடன் வீணாக சண்டை பிடித்து அவர்களுடன் பேசாமல் இருக்கலாம், அல்லது வீண் பகை காரணமாக என்ன காரணம் என்றே தெரியாமல் அவர்களுடன் நாங்கள் பேசாமல் இருப்போம். ஆகவே இது எல்லாத்தையும் கடந்து இது ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை, இது வருட இறுதி, அடுத்த வருடத்துக்குள்ளே நாங்கள் நுழைய போகின்றோம். இந்த வருடத்தில் நிறைய பேரை இழந்திருப்போம். ஒருவேளை வார வருடம் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. ஆகவே தயவு செய்து
அனைவருடனும் அன்பாக இருக்க பழகுவோம். அதே சமயம் மன்னித்து எல்லாருமே தவறு செய்வது வளமை. ஆகவே யாராக இருந்தாலும் அவர்களை மன்னித்து ஏற்று அடுத்த வருடத்துக்குள்ளே நாங்கள் நுழைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதனை தாண்டி இந்த வருடத்திலே நீங்கள் ஏனியவர்களுக்கு பெரியோர்கள் நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆகவே உங்களால் ஏனியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை என்பது எதுவாக இருக்கும் என்பதை கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.